வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மீனராசி. மீனராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனோம்னா, உங்களது ராசி அது ராசியில் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில். இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. லைஃப் ட்ராக்கே மாறணும், பெரிய லெவலில் வரணும். நம்ம தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ராசியில் உள்ள குரு கண்டிப்பாக பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதுதான் உண்மையான விஷயம். 12 ஆண்டுகள் நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணோம், ஐயோ இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமேனு உங்களை எடுத்து காட்டும். ஸோ என்றைக்குமே வந்து நம்ம தப்பை திருப்பி காமிச்சோம்னா நம்ம கொஞ்சம் வலிக்கும் யாராக இருந்தாலும், ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றங்களுக்கான பாதை இந்த குரு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் இந்த மாற்றமில்லை. தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி நிறைய தொழில்கள் வரும். ஸோ அந்த தொழில்கள் வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும். பெரிய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது பெரிய ப்ளஸ் தான். 2ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள், அதனால சின்ன சின்ன கலகங்கள் வரும். அதெல்லாம் வந்து எப்படி பண்ணால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நியூட்ரலாக விட்டுருக்கு. கண்டும் காணாமல் போனாலே ஒரு சில பிரச்சனை அதே ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் வந்து முன்னாடி வந்து நரசிம்மராவ்னு ஒருத்தர் இருந்தார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுரு, அதை கண்டுக்கவே மாட்டார். அதுவே வந்து ஆடி அடங்கி புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஒரு சில விஷயங்களில். ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் இருக்கணும். கலகங்கள் எது வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஓகேங்களா. ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை பேசுவாங்கன்றதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு 3, 8ஆம் தேதி 9இல் இருக்கும் ட்ராவலிங் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு மன சோர்வோ ஒரு டென்ஷனோ உருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா கொஞ்சம் ட்ராவலெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கங்க. அதே நேரத்தில் மேற்படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏதாவது இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு 2 பேப்பர் எடுத்து என்ன விஷயம் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு தனியாக வச்சுருங்க. ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வு உங்களுக்கே வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுவும் 3, 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 9இல் இருக்கும்பொழுது அப்பா சம்மந்தமான விஷயம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும்போது செவ்வாய் சுக்கிரன் வந்து நல்ல ஒரு கணவன் மனைவி உறவில் வந்து அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாதுங்க. அதே நேரத்தில் வந்து 3, 8 ஒரு டென்ஷனையும் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்பா அம்மாவுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 4ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9இல் இருக்கும்பொழுது நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்று கூடவே வந்து சுக்கிரன் ட்ராவல் ஆகிறனால வந்து தேவையில்லாத மன பயங்கள் வரும். அது எப்படி பண்ணிடலாமோ அப்படி பண்ணிடலாம், ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு படபடப்பு இதெல்லாம் வரும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வந்து விட்டுருங்க. என்ன இருந்தாலும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வீடு வாங்குகிறோம், அது ஒரு டென்ஷனு, இல்லை ஒரு வண்டி வாங்குகிறோம், அது ஒரு சின்ன ஒரு டென்ஷன். இந்த மாதிரி டென்ஷனை வந்து மைண்டுக்குள்ளே ஓடும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பண்ணுறது, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக. விக்ரம் படத்தில் சொல்லலை, என்னடா பண்ணணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியதான். நம்ம வந்து இறங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் என்னத்தை யோசிக்கிறது. அதனால் வந்து பெரிய வெற்றிகள்லாம் இருக்குதுங்க. ஸோ நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்தடுத்து இருக்குது. அதுக்கான முயற்சிகள் இறங்க, எந்தவித ப்ராப்ளம் வராது. ஏன்னா குரு பார்வைங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த 9ஆம் இடத்துக்கு கிடைக்கிறோன்னா அந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். அது பெரிய வெற்றியை கொடுக்கும்ன்றதும் உண்மைதாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் அந்த 9இல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகள், நிறைய ட்ராவல் இருக்கும். வேலையில் வந்து நிறைய ட்ராவல் போகிறது, இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது. சில பேர் வந்து ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை மாறுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 9இல் இருக்கும்பொழுது நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9இல் இருக்கும்போது அதுவும் சுக்கிரனோடு இருக்கிறது தான் ஒரு டென்ஷன். அதனால் வந்து கணவன் மனைவியோட சின்ன சின்ன சந்தேகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 8ஆம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி அது 9இல் இருக்கும். அப்பாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு டென்ஷன் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டுக்கிறது, அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு மைண்டில் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய வாய்ப்புகள் வரும். ஸோ அது நிறைய வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11இல் சனி இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஸோ யாருக்கு வந்து மீன லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கணும், பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ பெரிய வளர்ச்சிகள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுங்கள், ஓகேங்களா. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது ஒரே விஷயம்தான். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு 10 நிமிடங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.